ஹாய் அன்பா நம்பி, எல்லாருக்கும் வணக்கம். வெளியே வரமாட்டுறாரு, உள்ளே உட்காந்து அரசியல் பண்ணிட்டோம். அவர் 5 நிமிஷம் தான் பேசுவார். அவர் கூட்டமே வராது. சனிக்கிழமை மட்டும்தான் இருப்பார். ஏன்னா அது ஹாலிடே, அப்போ தான் கூட்டம் வரும். ஒரு 5000 பேர் தான் இருப்பாங்க. நிறைய நிறைய அது மாதிரி ஒன்று. இவங்க சொல்கிறவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதான் தேவையில்லை நமக்கு. பட் என்னன்னா, இப்போ வந்த கூட்டன்றது மேக்ஸிமம் 1,50,000 சம்திங் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கலாம், தெரியாது. ஹியூஜ் க்ரௌட், ஹியூஜ். சத்தியமாக இது மினி மாநாடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனிதன் தான், அது தளபதி தான். அந்த ஃபேஸுக்கு அவ்வளோ கூட்டம் வர்றது பெரிய விஷயம். இது வரைக்கும் நான் அது மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்லை. எந்த கட்சியிலையுமே அது மாதிரி கிடையாது. அப்படியே நைட்டெல்லாம் 2 மணி வரைக்கும் நான் பார்த்தது சொல்கிறேன். 2 மணி வரைக்கும் அந்த க்ரௌட் இருந்துச்சு. அது ஏன் இருந்துச்சுன்ற சொல்கிறேன். பெரம்பலூர். ஸோ அங்கே போகவே இல்லை. அது எவ்வளோ போகிறதுக்கு முயற்சி பண்ணார், பட்டு அங்கே போக முடியல. அதுதான், ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, அதனால் அது உள்ளே போக முடியல. அப்படி போயிருந்தால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. அது பேசி முடித்து வரத்துக்குள்ளே விடிஞ்சிரும். இது மாதிரி க்ரௌடு சத்தியமாக நான் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் தளபதிக்கு மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ரைட்டு, ஃபஸ்ட்டு திருச்சி. காலையில் 9:50 அப்படி வந்து இறங்கிட்டார் சென்னை திருச்சி ஏர்போர்ட்டில். அங்கேருந்து அந்த மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு ஜஸ்ட்டு 20 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகும். 5 கிலோமீட்டர்ஸ் ஏதோ தான் சொன்னாங்க, சம்திங் 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு 5 ஹவர்ஸ். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அவர் இருக்கிற க்ரௌடு எவ்வளோ, ஒரு மாஸ் எவ்வளோன்றது தெரியும். ஏன்னா அந்த க்ரௌடு பார்த்தவொடனே முடிஞ்சிச்சு கதை. என்னடா இந்த மனுஷனுக்கு இப்படி வருது, நம்ம ஏதோ சரி 10-30 பேசிட்டு 11 மணிக்கு கிளம்பிடுவாருன்னு தான் நினச்சோம். அது என்னடானா 2 மணி வரையும் அந்த க்ரௌடு போயிட்டே இருக்கு. கடைசியாக 2:30 அப்படி தான் பேசினார். நிறைய விஷயம் பேசினார். இந்த கிட்னி திருட்டு, ஓசி பஸ்ஸு, மகளிர் தொகை, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன், நிறைய அது மாதிரி. இது எல்லாமே முக்கியமானது தான். இது வரைக்கும் அது இது மத்தியில் பேசலை, சும்மா ரசிகரை குஷிப்படுத்த தான் பேசினார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நேற்று எல்லாமே கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. இதில் என்னன்னா, எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுனா, அவர் பேச தெரியாதுன்னு இல்லை, அவர் எங்கே பேசணுமோ அங்கே பேசுவார். அதுக்கான டைம் வரும். இதோ நேற்று வந்துச்சு, ஒட்டுமொத்த தமிழகமே அதை பார்த்துன்னு தான் இருந்துச்சு. என் வீட்டு பக்கத்தில் கூட அதை பார்த்துன்னு தான் இருந்தாங்க. ஸோ ஏன்னா எல்லாருமே பிடிக்கும் தாண்டி அவர் என்ன பேச போகிறாரு, அவர் பேசினா அது எடுக்குமா, அதுதாங்க விஷயம். நம்ப மாட்டீங்க, நேற்று 1:30 மணி வரைக்கும் அந்த க்ரௌடு போகவே இல்லை. எங்கன்னு உங்களுக்கே தெரியும், பெரம்பலூர். ஏன்னா அரியலூர் வர்றதுக்கே 9:30 கிட்ட அப்படி ஆகிப்போச்சு. அங்கேருந்து வர்றது முடியல, ஏன்னா டிராஃபிக்கு. அதுவும் தாண்டி மக்கள், கரண்ட் இல்லை. அது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டும் இல்லை. அது பிளான் பண்ணாங்களான்றது தெரில. பட் ஆனால் அந்த டைமில் கரண்ட் இல்லைங்க. செம்ம ஸ்பீச்சு. அங்கேயும் பேசினார். ஸோ அடுத்த ஊருக்கும் பற்றி போகிறதுக்கு அவர் போயிட்டார், கிளம்பிட்டார். பெரம்பலூர் தான் நெக்ஸ்ட் மீட்டிங்னு. பட் நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது முடிஞ்சிச்சு, அப்போ ஒன்று இருக்கான்ற மாதிரி தான் நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன். பட் அவரால் போக முடியல. ஏன்னா அங்கே அவ்வளோ க்ரௌடுன்றதுனால அவரால் அது உள்ளே வர முடியல. அதனால தான் அது கேன்சல் ஆயிடுச்சு. மற்றபடி அவர் வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. வருவார், நெக்ஸ்ட் வீக் வரலாம். அது எப்படி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக வருவார். இன்றைக்கி ஒருத்தர் பேசியிருந்தாங்க, நியூஸில் பார்த்தேன். அவங்க முஸ்லீம் தான் பேசியிருந்தாங்க. அவர் வரமாட்டார், அப்போ நான் காலில் இருந்து இருந்தோமே அப்படின்னா அர்த்தம். அதுக்கு அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், அவர் சொன்னது எல்லாமே போய் அப்படி இப்படின்னு எதோ பேசுனாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இப்படி பேசுகிறாங்களோ, வர அந்த மனுஷன் பாவம் காலிலேருந்து இப்போ வராரு, நம்மளுக்காக தானே வராருன்றதை நினைக்கல, அவங்களுக்காக மட்டும்தான் அதை பார்க்குறாங்க. இதுவும் நம்ம தொண்டர்கள் உள்ளமா வருவாங்க. அவர் காலிலேருந்து வர முடியல, இங்கெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு நாள் வருவாங்கன்னு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுதான்
அவங்க எதுவும் பேசாமல் இருந்திருந்தால் அது இன்னும் அவங்க ஓவராக பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. நம்ம தோழர் போய் அங்கே நின்றனால்தான் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒருவர் வராமலாம் இருக்க மாட்டார். ஸோ அந்த வீடியோவை ஒரு தளபதியும் பார்த்துருப்பாரு. என் அறிக்கை கூட கொடுக்கலாம் மேபி. சரிங்களா? அதனால் பெரம்பலூர் கண்டிப்பாக வருவார். சரிங்களா? நீங்கள் ஆதரவு பண்ணது 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. அதுக்கு மேலே இருந்தீங்க. அது என்ஜாய் பண்ணீங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ண ரொம்ப கஷ்டம்தான். பட் அவரால் வர முடியல, அவர்களோட விஷயம். கண்டிப்பாக வருவார். சரிங்களா? அதனால் நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த கிட்னி திருட்டு பற்றி சொல்லும் போது இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டி கொண்டு கொடுத்துருக்காரு. என்னன்னா, விஜய் படித்து கொள்ள வேண்டும், விஜய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? எதுக்குன்னா அந்த கிட்னி விஷயத்துக்காக தான். இந்திய பொருளாதார வளர்ச்சியை விட தமிழகத்தின் வளர்ச்சி 2 மடங்கு அதிகமாக அது சொல்கிறாரு. விஜய் போன்றவர்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி குறித்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்னி திருறதுக்கெலாம் வா, நீங்கள் எதுக்கோ பண்ணுறீங்க, ரைட்டு. கிட்னி பற்றி திருடுறதுக்கும் ஒரு பொருளாதாரம் அதிகமாக இருக்கான்றது எனக்கு தெரியல. தமிழகத்தில் பல திட்டங்களை நிறைவேற்றப்படுவதை விஜய் மறந்துவிடக்கூடாது. அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுகின்றன. நிறைவேற்றவில்லை என்றால் விஜய்க்கு உண்மை தெரியும். கிட்னி திறதெல்லாம் தெரியாது, மற்ற விஷயம் நீங்கள் பண்ணுங்க, அது காமன் தான். பட் கிட்னி திறதெல்லாம் ஒரு வளர்ச்சி நீங்கள் சொல்கிறது அதை ஏறித்துக்க முடியல. அது முறைகேடுன்னு வேறு சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ தளபதி பேசிட்டாரு. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒன்றும் ஈடுபட போகிறதில்ல. சரிங்களா? இந்த ஆணி பிடுங்குற வேலையில்லை. சரிங்களா? அதனால் இதுக்கப்புறம் வேறு மாதிரி தான் இருக்கும் அரசியல். ஸோ அதில் ஒரு மாற்றம் இல்லை. இந்த சனிக்கிழமை திக்கி திணறிச்சு. இன்னும் வர வர வாரங்களில் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. யோசிச்சு பாருங்கள். இந்த கூட்டத்தை விட அதிகமாகவே வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் பண்ண தப்பை அப்பப்போ சரி பண்ணிங்க. இன்னும் இருக்குது 6-7 மாதம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் மாற்றிங்க, இல்லைனா மாற்றிடுவோம். ஆல்ரெடி மாறிட்டாங்க சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இனி அரசியல் தளபதி சுற்றி தான் இருக்கும். ஓகேங்களா? அதை மைண்டில் வச்சுங்க. இனிமேல் தளபதி இல்லாமல் ஒரு இன்டர்வியூவும் இருக்காது, ஒரு நியூஸும் வராது. ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டரும் தளபதி தான். இனிமேட்டு பார்த்துருந்தங்க. இன்னும் ஒரு ஊராக அவர் வருவார், அவர் பிரச்சாரம் பண்ணுவார், எல்லாத்தையும் எடுத்து சொல்வார். அது ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இனி தளபதி கையில் தான் அரசியலே இருக்க போது. வருகிற 26 தளபதி ஆட்சி மட்டும்தான் இருக்கும். அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.